மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட்டு நல்ல நல்ல பிக்கப். இந்த கடைசி கேண்டில் இருந்து பிக்கப் ஆகிட்டான். பிரேக் பண்ணல, பிக்கப் ஆகிட்டு இந்த பையர் ஓப்பன் வரையும் போவான். அதில் எப்படியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இப்படி உள்ளே போய் க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா மார்க்கெட்டு இப்படி இடையில திரும்பி மேலே போயிடுவான். திரும்பி உள்ளே போய் கொடுத்தாலும் கீழே இதிலேருந்து கீழே இறங்கினாலும் எப்படியும் அதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். இந்த மாதிரி போயிடும் உள்ளே போயிட்டுனா. இங்கே இதுலேயே பிரேக் ஆகி கீழே இறங்குதுன்னா ஒரு விக்கு மாதிரி அடித்து கீழே இறங்குதுன்னா அப்புறம் கீழே ஓடிடும். அப்புறம் கீழே வரும்போது திரும்ப கிணங்கின கடைசி கேண்டில் பார்த்து இந்த கேண்டில் கடைசியில் லைன் போட்டு இதை பிரேக் பண்ணதா மேலே போகுதான்னு பார்த்து என்ட்ரி எடுக்கும். 5 மினிட்ல 1 ஹவரில் ஒரு நல்ல பிரேக் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்லாம் ஆனால் ரீடெஸ்ட் எடுக்காமல் தான் போகாது மார்க்கெட். அது ஓப்பன் ஆனதே டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் ஓப்பன் ஆனதே இந்த கையை ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் டார்கெட் ரீச் ஆகிட்டு திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். 1 மினிட்டு 5 மினிட்ல விழுந்து கரெக்டாக அந்த இடத்துலையா போய் ஃபஸ்ட் கேண்டில் நிற்குது போகிறோம். இப்போ இந்த டார்கெட் நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம இவ்வளோ பெரிய பையிங் ப்ரெஷர் போட்டதுக்கு மேலே போயிடும் அப்படின்னு என்ட்ரி எடுத்துரும். இது இப்படி தான் நம்ம லாஸை கவனிக்காமல் வரும். இது இதிலெல்லாம் பையாகி மேலே போகாது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னா கீழே வந்து அதை பிரேக் ஆன இடத்துல வந்து இதுதான் சப்போர்ட் எடுத்து போகும். முதல்ல இடையில எதுவும் நடக்காது. இதோட 1 மினிட்ல வந்து நல்லா இருந்தது என்ட்ரி எடுக்கிறதுக்கு. இது மேலே டார்கெட் ஆகுது. ஃபஸ்ட்டு கேண்டுக்கு ஸ்பின்னிங் டாப்பு க்ரீன் கலரு, அதனால் மேலே போயிருக்கான். ஸ்பின்னிங் டாப் வந்தாலே மேலே போய் அந்த விக்கு வரை ரீச் ஆகிட்டு திரும்ப கீழே இங்கே வந்துடும். இந்த விக்குக்கு வந்துடும். எப்போது இப்போ இது ரெட்டாக இருந்ததுன்னா கீழே வந்துட்டு திரும்ப மேலே ஓடிடும். ஃபஸ்ட்டு டைம் வின் பண்ணுறான், பையர் செல்லர் வின் பண்ணுறான். என்ட்ரி எடுக்கக்கூடாது. 2 டைமு வின் பண்ணுறான், என்ட்ரி எடுக்கணும். இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு என்ட்ரி எடுக்கணும். இந்த சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா டபுள் டாப்பில் தான் இறங்குது. அது கீழே உடனே கீழே ரீச் ஆகிடும். டார்கெட்டு டேரெக்டாக ரீச் ஆகிடும். இதுவரையும் 1 மினிட் எடுக்கணும். அதுக்கப்புறம் 5 மினிட் வச்சுட்டு அப்புறம் மாற்றி எடுக்க வேண்டியது. இதுவரையும் ஒரு என்ட்ரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகுது. இவ்வளோ தூரம் தான் டார்கெட் வைக்கணும். இதில் நம்ம கணிக்க முடியலன்னா அந்த இவ்வளோ தூரம் வைக்கணும். கீழே ஒருத்தர் இருப்பான் இவ்வளோ தூரம். இதில் முக்கால் தூரம் வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். திரும்ப இதில் என்ட்ரி பண்ணோம்னா திரும்ப இதில் வந்து கீழே பிரேக் ஆகி ஒரு க்ரீன் வருது. அப்புறம் இதில் 1 மினிட் கூட மாற்றி வச்சு எடுக்கலாம். அந்த இதில் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இந்த கேண்டில் நடந்த பிறகு தான் மாற்றி எடுக்கணும். இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இந்த பையர் ஓப்பனுக்கு உள்ளே போகலை, அதனால் இதாக தான் இருக்குது. அப்புறம் இந்த பையர் ஓப்பனில் லைன் போடுவோம். அது பிரேக் பண்ணி உள்ளே போயிட்டான், உடனே எக்ஸிட் பண்ணியிருக்கணும். அடுத்தாப்போ இந்த பையர்ஸ் எல்லோரும் வின் பண்ணுறான். அப் ட்ரெண்டில் எடுக்கிற ட்ரேடு மேலே நிற்குது. இதில் என்ட்ரி எடுக்கணும்.
இது உள்ளே வந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா உள்ளே வந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப ஃபாஸ்ட்டாக மேலே போகாது. இப்போ இதுக்கு கண்டினியூவாக அப் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அழகாக சொல்லி கொடுக்குது. பையர் செல்லர் வின் பண்ணோன்னா இந்த செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே வரல, அது மேலே நிற்குது. ஸ்லோவாக போனாலும் கீழே எதுவுமே பிரேக் ஆகலை. இந்த கேண்டில் வந்த பிறகு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக மேலே போயிட்டே தான் இருக்கும். இதில் போகணும். அப்புறம் எது வரையும் போகுதுன்னு பார்க்கணும். எங்கே திரும்பணும்னு பார்க்கணும். இந்த ஸ்விங்கு தான் அது டார்கெட். இவ்வளோலேருந்து இந்த பாக்ஸுக்குள்ளே போயிட்டுனாலே அப்புறம் திரும்ப உள்ளே தான் போவோம். இப்படி பாக்ஸை போட்டு உள்ளே போனோன்னே எக்ஸிட் பண்ணியிருக்கோம். திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. ஒரு டபுள் டாப் மாதிரி எடுத்துக்கணும். இன்றைக்கி தான் நான் டபுள் டாப்பே வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. இது எடுப்போம். இதில் எப்போ என்ட்ரி எடுப்போம்னா கடைசியாக பெயர் செல்லர் வின் பண்ணுறான். இது நல்ல என்ட்ரி கொடுத்துருக்கோம். அப்புறம் மேலேயா இருக்குது. இந்த என்ட்ரிலாம் ஃபெயிலியர் நடக்காது. மேலேயே இருக்குது பாருங்கள். கீழே உள்ளே இப்படி உள்ளே இருந்தால் தான் ஃபெயிலியர் ஆகும். இந்த இப்படி வந்துட்டுனாலே அப்புறம் மேலே போகாது, கீழே ஓடி வந்துடும். இப்போ மேலே இருக்கிறனால இந்த செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே வர்றாதனால நல்லாயிருக்கும். இது மேலே போய் ஒரு ஸ்விங் இருக்குது. இது ஒரு ஸ்விங். இதில் எப்படியும் போய் திரும்ப தான் செய்யும். இதில் திரும்பிட்டு இந்த கடைசி கேண்டிலில் வந்து பையாகி போகுது. அதுக்கப்புறம் இது ஒரு டபுள் டாப்பு இப்படின்னு மேலே பிடிச்சி போயிட்டு இது ரீடெஸ்ட். இதெல்லாம் டபுள் டாப்லாம் கிடச்சினா நல்லா மேலே போவோம். இந்த மாதிரி யாரும் போகணும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஹோல்டு பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு போயிருக்கும். இதில் இந்த செல்லர் ஓப்பனில் லைன் போடுவோம், உள்ளே வரல. இந்த செல்லர் ஓப்பனில் செல்லர் ஓப்பனுக்குள்ளே செல்லர் வந்து பிரேக் ஆகுனா ட்ரெண்டு மாறும். அப்படின்னா ஸ்லோவாகவும் இல்லைன்னா டபுள் ட்ரெண்டாக மாறும். அதுக்கப்புறம் அதை எங்கே மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கா, கீழே பிரேக் ஆகுதா அப்படின்னு பார்த்து எடுக்கணும். பார்த்துக்கணும். கீழே பிரேக் ஆகியும் திரும்ப மேலே ஏறும். அப்போது அங்கே மேலே போய் ட்ரெண்டு மாறிச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இந்த மாதிரி நடக்கும்போது எக்ஸிட் பண்ணிடணும். அங்கே செல்லர் ஓப்பன் தான் கண்டினியூவாக போயிடுச்சு. இதில் வந்தால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகிருக்கு. இதில் ஒரு லைன் போடும். அதுலேயும் இதில் ஒரு விக்கு இருக்குது. இன்னும் கீழெல்லாம் இறங்காது. நாளைக்கு எவ்வளோ தூரம் போகும்? 1 ஹவரில் பார்ப்போம். நடக்கணும். இதில் ஒரு மீட்டிங் பாயிண்டில் இருக்குது. இந்த இவ்வளோ தூரம் போகணும். நாளைக்கு மேலே கூட ஹையாக கூட அவ்வளோ தூரம் ஓப்பனாக அப்படி ஹைக்கில் ஓப்பன் பண்ணி கூட திரும்பறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏதோ நியூஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லியில் அந்த க்ரீன் வரையும் வந்திருப்பான். என்ன இருக்குல்ல, இந்த பையர் ஓப்பன் வரையும் போவான். அதில் போய் லேஸாக விக்கெட் அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும். அதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அப்போ மேலே போயிடும். அதிலே காமிச்சு கொடுத்துரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி இறங்கி போவோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கீழே போட்டு அப்புறம் மேலே ஓடிடும். ஓடி போயிடும். இது அதுக்கு முன்னாடியே போய் இதில் போய் இப்படி திரும்பிட்டுனா மேலே ஒரு ரிஜெக்ட் போட்டு இப்படி விக்கெடிச்சு அந்த இடத்துல ரிஜெக்ட் போட்டுனா அப்புறம் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி விடுது. ஏன்னா இவ்வளோ இடம் காலியான இடம் தான். இதை பிரேக் பண்ணால் தான் அப்ட்ரெண்டு. அப்புறம் கீழே வரும். கீழே நம்ம அங்கே கடைசி கேண்டில் லைன் போட்டு வச்சுக்கிடணும். இதை பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். இப்படி க்ளோஸ் கொடுத்துட்டுனா நிறைய கீழே ஓடிடும். இதே அப்படி தான் இருக்குது. மார்க்கெட்டு எந்த கண்டிஷனில் இருக்குன்னே தெரில. இன்றைக்கி எதுக்கு தான் மேலே போச்சுன்னே தெரில. இந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துட்டுனா கீழே போயிடும். இந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துட்டு சின்ன வைக்க வந்தால் போதும். அப்புறம் பறந்துடும் மேலே.
அப்போ இது ஒரு டபுள் டாப் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் அது எங்கேயாட பையர் ஓப்பன் இருக்கான்னு பார்த்து அங்கே தான் ஸ்டாப் ஆகும். அங்கே போயிடும். இந்த இடத்துக்கு போயிடும். இடையில ஒரு பையர் ஓப்பன் நடக்கும். இல்லை அது கடைசி இது அவன் அங்கே வரையும் போயிடுவான். இப்படி டபுள் டாப் எடுத்துச்சுன்னா அங்கே வரையும் போயிடும். இந்த மாதிரி பார்த்து எடுக்கலாம். பையர் ஓப்பனுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் போனாலே கொஞ்சம் கீழே செல்லிங் ப்ரெஷர் வரதான் செய்யும். முதல்ல பாருங்கள், அன்னன்னைக்கு நடக்கிற கேண்டில் வச்சு ட்ரேட் எடுக்கும். சும்மா இருக்குமா அப்படியே காசு போடாமல் அப்படியே லைன் போட்டு வச்சுட்டு நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். அப்படி பண்ண நல்லா பழகிடும். அப்புறம் நல்ல ட்ரேடு எதுன்னு தெரிஞ்சிடும். அதில் மட்டும் என்ட்ரி எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் விட்டுறணும். எப்போதும் மார்க்கெட்லேயே இருக்கணும்ட்டுலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சக்ஸஸ் பண்ணுறவங்க ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க. அப்படி பார்த்து எடுக்கணும்.